Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Friends, actually ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கார்டன் சேனல்ல வீடியோஸ் வந்து போட்டு. ஸோ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தனால ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனி வந்து ரெகுலராக சேனலில் வந்து வீடியோஸ் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. நான் பழைய வீடியோஸில் போட்டிருந்ததை பார்த்துட்டு. ஸோ அதோட அப்டேட்ஸாக இனி வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸ் பற்றின டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா பெரும்பாலும் வந்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயுமே நிறைய செடிகள் வளர்த்துறதுக்கு ஆசைப்படுவோம். ஸோ அதில் இன்றைக்கி நான் ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிசி பிளான்ட்டு. ஸோ இது நிறைய பேர் வந்து இப்போ வந்து வீட்டில் இண்டோர் பிளான்ட்டாக வந்து வளர்த்துறீங்க. ஏன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸில் ஈஸியாக வளர்த்தக்கூடிய ஒரு செடினா அது இந்த ஜிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து அதிகமாக தேவையில்லை. நீங்கள் இண்டோரில் ஈவன் பாத்ரூமில் கூட இந்த செடியை பொறுத்தவரை நம்ம வச்சு வளர்த்தலாம். ஏன்னா அந்தளவுக்கு சன்லைட்டோட தேவை இருக்காது. பட் ஆனால் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம 15 days ஒன்ஸு நம்ம வந்து செடி எடுத்து வெளியில் கொஞ்சம் ஹாஃப் ஷேடாக இருக்கக்கூடிய வெயிலில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சாதான் அதோட செடியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து 2 கலரில் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த க்ரீன் ஷேடில் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிசி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டார்க் க்ரீனு. பட் ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது பிளாக் கலர் மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். ஏன்னா நான் கடைகள்லேயே நம்ம நர்சரிலேயே போய் கேட்டால் கூட இது வந்து பிளாக் ஜிசின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ இங்கே ஒரு புதுசாக ஒரு செடி வந்திருக்கு பாருங்கள். புதுசாக அந்த பல்ப்லேருந்து ஒரு லீஃப் வந்து வந்திருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது வரும்போது பார்த்திங்கன்னா இது போல் க்ரீனிஷ் கலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம நார்மலாக மற்ற இலைகள் வந்து எப்படி துளிர் விட்டு வரும்போது அந்த பச்சை கலரில் இருக்குமோ அதே போல் தான் இந்த பிளாக் ஜிசிலையும் இருக்கும். ஆனால் அது அந்த செடி வந்து வளர்ந்து அந்த இலை வந்து முத்தி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பிளாக் கலருக்கு வந்து மாறிடும். அதாவது இந்த 2 வெரைட்டியில் அதாவது ஜிசி வந்து க்ரீன் கலர் இருக்கிறதும் சரி இல்லை இந்த பிளாக் கலர் இருக்கிறது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது க்ரோத் வந்து எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் வந்து இந்த க்ரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லீவ்ஸுமே நல்லா திக்காக இருக்கும். அதாவது நம்ம பிளாக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க. இது பார்த்திங்கன்னா இதோட லீஃபே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதுவே இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இந்த திக்னஸ் வந்து இருக்காது. நார்மல் லீஃப் போல் தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையுமே இன்னொரு 2யுமே வளர்த்தலாம். பட் ஆனால் அதிகமாக இலைகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ ஆகும்னு பார்த்திங்கன்னா அது இந்த ஜிசி இந்த க்ரீன் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலாக நான் வாங்கிட்டு வரும்போது இந்த 2 செடி மட்டும் தான் இருந்தது. இந்த 2 பெரிய லீஃபாக இருக்கு இல்லைங்களா அது மட்டும் தான் இருந்தது. ஸ்டெம்மோடு இருக்கிறது மட்டும் தான் இருந்தது. இதெல்லாம் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வளர்ந்தது. அந்த இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு வகை தான் இருக்கும். ஸோ அந்த கிழங்குலேருந்து புதுசாக செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த ஜிசியை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு கிழங்கு ஒரு பல்ப் நமக்கு கிடைச்சாலே போதும். அதை வச்சு நம்ம நிறையா செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இதை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இண்டோராக வளர்த்துறதுக்கு ஒரு லோ மெயின்டெனன்ஸில் ஈஸி கேராக நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த ஜிசி. இது வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிறதா கிடையாது. நம்ம ஈவன் நான் சொன்னேன் இல்லைங்களா பாத்ரூமில் பெட்ரூம்னு எங்கே வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கேர் எடுக்கணும். கொஞ்சம் அதாவது 15 days ஒன்ஸ் வந்து வெயிலில் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அதிகமாக உரங்கள் எதுவும் தேவையில்லை. ஆனால் அந்த மண்ணோட தன்மை மட்டும் கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப இறுகின மண்ணாக இருந்ததுன்னா ஏன்னா அந்த கிழங்கு போய் நல்லா டைட்டாக இறுகி பிடிச்சிக்கிச்சுன்னா அதுலேருந்து க்ரோத் வந்து வருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மண்ணை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் வாட்டரிங் அப்படி தான். இதுக்கு வந்து தண்ணியோட தேவையும் ரொம்ப கம்மி தான். இதோட இலையே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது இல்லைங்களா. நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே இந்த ஸ்டெம்மில் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சக்லண்ட் வெரைட்டியும் சரி இது போல் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கனால நம்ம வந்து 15 days ஒன்ஸ் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடிக்கடி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கனாலும் கீழே நான் சொன்னேன் இல்லைங்களா கிழங்கு வகை தான் இருக்காது. அந்த பல்ப் மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் கீழே. ஸோ அது வந்து தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கும் போது அழுகி போகிற தன்மை வந்துடும். ஸோ அதனால் செடியும் வந்து வாடி இறந்துடும். அதனால் தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது மட்டும் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இண்டோரை பொறுத்தவரை ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னால் அது இந்த ஜிசி பிளான்ட்டும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்த்தணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இந்த ஜிசி பிளான்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப லோ மெயின்டெனன்ஸில் சுலபமாக நம்ம வீட்டில் வந்து வளர்த்த முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சில நர்சரியில் வந்து இந்த ஜிசி பிளான்ட் வந்து ரொம்ப ரேட்டும் வந்து ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் கவனித்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா சில ஏரியாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெம் இருக்குங்களா, ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்டெம் அதிகமாக இருந்தாலே அதோட ப்ரைஸ் வந்து 1000 ரேஞ்சுக்கெல்லாம் கூட சொல்கிறாங்க. பட் இதோட ஒர்த் அவ்வளோலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே அந்த பல்ப் ஒன்று கிடைச்சாலே போதும், அதுலேருந்தே நம்ம பல செடிகளை வந்து உருவாக்க முடியும். ஸோ நார்மலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாங்கினது, நான் ஸ்டார்டிங் இந்த 2 ஸ்டெம் இருக்கக்கூடியதான் வாங்கியிருந்தேன். ஆனால் சின்ன பாட் அதில் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 150 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் தான் வாங்கினேன். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்குது அப்படின்னாலும் கூட அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 225 அந்த ரேஞ்ச் தான் வரும். சில ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா இது 1500 ரேஞ்ச்லாம் கூட இந்த செடியை பொறுத்தவரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வாங்கும்போது இந்த ரேட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு ஒரு இல்லை சாதாரணமாக உங்களுக்கு சின்ன பல்பாக தான் கிடைக்கும், இதை வச்சு நம்ம வளர்த்த முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். தாராளமாக ஒரு சின்ன செடியாக இருந்து உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கூட கிடைக்குதுன்னா நீங்கள் அதை ஒன்று மட்டுமே வாங்கிட்டு வந்து வைங்க. அதை வச்சு நீங்கள் பல செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீனை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக வளருது. ஈவன் நர்சரியிலே கூட நான் ரெகுலராக போகும்போது அவங்களே கூட என்கிட்ட டவுட் கேட்பாங்க. ஏன்னா அவங்களும் வந்து இந்த பிளாக் வந்து நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னதான் கம்பேர் பண்ணும்போது அந்த க்ரீனில் இருக்கக்கூடிய க்ரோத் வந்து இந்த பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. வளருது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லோவாக இருக்கும். அதனால் அதிக இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கணும், நிறையா செடிகளை அதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க, நீங்கள் வந்து க்ரீனை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இண்டோருக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இந்த ஜிசி பிளான்ட் தான். கிடைச்சா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே ரொம்ப இது வந்து ஆக்சிஜன் நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காகவும் நம்ம இண்டோராக இதை வந்து வளர்த்தலாம்.